வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி வச்சு தக்காளி பிரியாணி மாதிரியும் பண்ணலாம். இது கறி மசாலா சேர்க்காமல் சிலருக்கு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி பண்ணினா நமக்கு ட்ராவலில் எங்கேயாவது போகணுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு சைட் டிஷ்னால் நம்ம ஒரு வடை கூட நம்ம போட்டோ இல்லை கடையில் வாங்கியோ சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப செய்கிறது ஈஸி. இது எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிறத பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு செய்வேன். தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். கறி மசாலா போடாதனால கடுகு தாளித்து உளுந்தம்பருப்பு தாளித்து அடுத்து கருவேப்பிலை போட்டுறணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை தாளித்து அடுத்து 2 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன பல்லாரி வெங்காயம் 2, அதை வதக்கிக்கிறோம். வதங்கலைன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 200 அரிசியில் வைக்கிறேன். இதுக்கு ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்குறேன், அப்போ சீக்கிரம் வதங்கிடும்னு. தக்காளி பழம் 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன் புதுசாக, அதை போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். இப்போ இன்றைக்கி என்னென்னா ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸில் நம்ம காலில் பித்த வெடிப்பு இருந்துச்சுன்னா அதை டெய்லி படுக்கும் முன்னாடி கால் பாதத்தை சோப்பு போட்டு அதுக்குண்டான ப்ரஷ் போட்டு கழுவிட்டு அடுத்ததாக அதில் விளக்கெண்ணெய் தடவினீங்கன்னா, விளக்கெண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு படுத்திங்கன்னா பித்த வெடிப்பு வராமல் பாதங்கள் நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் பாதங்கள் பராமரிப்புன்னு உண்டு. அதனால் கண்டிப்பாக டெய்லி நைட்டு தூங்கும் முன்னாடி காலை கழுவிட்டு இந்த எண்ணெய் தடவிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் புதினாவும் மல்லியும் போட்டு வதக்குறேன். இடையில கொஞ்சம் எண்ணெய் காணலைங்கிறதுனால விட்டேன். இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு அதோடு சேர்த்து தக்காளியோடு வதக்கிட்டுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். அது கொஞ்சம் மணமாக இருக்குங்கிறதுனால. சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் திரிச்சு வச்சுருக்கீங்களோ இல்லை கடையில் உள்ளதோ போட்டுக்கலாம். அந்த தக்காளி சாதம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி போடுறதுனால. அடுத்தது வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கறி மசாலா எதுவும் சேர்க்காதனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சாதத்துக்கு இப்படி தக்காளி இதெல்லாம் வதக்கி சாதத்தை வடிச்சிட்டு கலப்பாங்க, கலந்த சாதமும் வைப்பாங்க.
அதை விட இதை அரிசியில் போட்டு இப்படி தக்காளி சாதத்தை அரிசியாக போட்டு பொங்கும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப உதிரியாக வராது தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து அரிசி 5020 அந்த 5016 அந்த மாதிரி கொஞ்சம் குண்டு அரிசிகளும் வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். பொன்னி அரிசியிலையும் வைக்கலாம். அந்த குண்டு அரிசியில் கஞ்சி தன்மை அதிகமாக இருக்கும்போது நல்ல குழு குழுப்பாக கிடைக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த அரிசினாலும் இதில் போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரில் சத்தம் வந்து சிம் பண்ணி 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி வச்சாச்சு. சத்தம் வந்து சிம் பண்ணி 10 நிமிஷம் வைங்க, சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிட்டு இது திறந்து இதில் வந்து நாம் மல்லி இலை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது ட்ராவலுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கடைசியாக மல்லி இலை தூவிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.